ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் எதுக்காக உன் அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்திருக்கேன்றதை சொன்னேனா, நிச்சயமாக நீ மனம் குளிர்ந்து போவாய் என் செல்வமே. அந்த அளவுக்கு நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல திருப்பத்தையும் மாற்றத்தையும் தான் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். எப்போ பார்த்தாலும் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதும் உடம்பு சரியில்லாமல் போகிறதும்னோ நிறைய செலவு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீயும் உன் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் மனசில் நிறைய கஷ்டங்களையும் வருத்தங்களையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சமாளிக்க முடியாமல் திணறதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக இந்த இரவு பொழுதில் வந்தேன். இப்போதே உனக்காக நான் வேலை செஞ்சு எல்லா விஷயங்களையும் சரியாக முடிவுக்கு கொண்டு வந்து நாளைக்கே உனக்கானது உன் கைகளில் வந்து சேரும்படி செஞ்சிடுறேன் என் செல்வமே. நீ எப்போவுமே ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. எப்போதுமே அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் கோபப்பட்டு பேசக்கூடாது. வாக்குவாதம் செஞ்சு அப்புறம் கோபத்தில் முடிஞ்சு அது பிரச்சனைகளை இன்னும் உனக்கு அதிகமாக்கிடும். அப்புறம் நீதானே தனியாக உட்காந்து கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்க. எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுடு. உன் அப்பன் முருகன் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து நீ நினச்ச விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நீயே தேவையில்லாமல் கவலைப்பட்டு உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேணாம். நீ செஞ்ச முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் அதற்கான பலனை கொடுக்க போகுது. இனிமே எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் நீ பொறுமையாக இருந்தாலே உன்னை காக்கும் கவசமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன்னை சிறப்பான அந்தஸ்திலும் உயரத்திலும் உட்கார வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்வமே. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சகல இருளையும் நீக்கி உன் வாழ்வில் சந்தோஷத்தை தர வந்திருக்கேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது. உன் வாழ்க்கை முறைகளை நானே மாற்றப் போகிறேன் என் செல்வமே. இனிமே உன் மனசில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டீனா உன் ஆசைப்படி அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். கவலையை விட்டு நீ களிப்போடு மகிழ்வடையும்படி நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போ வந்திருக்கேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட குறுகிய காலம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழணுமே தவிர நடக்காததும் கிடைக்காததையும் நினைச்சு வருத்தப்பட்டு வீணாக்காதே. இப்போது உன் கைகளில் என்ன இருக்கோ அதை நினைத்து மகிழ்ச்சி அடை. இல்லாதது உனக்கு தேவையற்றது சரி வராதது ஒத்து வராததுன்னு புரிஞ்சுக்கிட்டு விலகி நின்று விடு என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இனி எதையுமே மாற்ற முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கவலைப்படாத. உன்னுடைய கவலைகளை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன். உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு நீ நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்ற விஷயங்களை நானே உனக்கு புரிய வைக்கிறேன். இனிமேலும் நீ எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகாமல் மனிதர்களுக்கு ஏற்றவாறு உன் வாழ்க்கையில் சரியாக நடந்துக்கிட்டினா எல்லாமே நன்மையாக முடியும் என் செல்வமே. எப்பவும் உன் வாழ்வில் நல்லதேவும் நடக்காது, அதுக்காக கெட்டதேவும் நடக்காது. நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடந்து இன்பத்தையும் துன்பத்தையும் உனக்கு கொடுத்தாலும் நிரந்தரமாக உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக தான் நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதற்காக தானே இப்போது நீயே யோசிக்காத விஷயத்தை சரியாக முறைப்படுத்தி திடீர் திருப்பத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறேன். எப்போவுமே ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்காத. உன் மனசில் பதட்டம் வந்தாலும் பயம் வந்தாலும் நீதான் நிதானமாக அமைதியாக இருக்கணும். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். இந்த உலகத்தில் நல்லவனாக நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே தவிர நல்லவனாக வாழ்வதற்கு யாரும் தயாராகவும் இல்லை, அவங்களுக்கு மனசும் இல்லை. ஏன்னா எல்லாரும் யார் மூலமாக நம்ம என்ன காரியம் சாதிச்சுக்கலாம், யாரை வச்சு நம்ம வேலையை எப்படி முடிச்சுக்கலான்னு சுயநல லாப நோக்கத்தோடையே யோசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நீ எப்போதும் மற்றவர்களை கெடுக்காம மற்றவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்காம உன் வாழ்க்கையை மேன்மை அடைய செய்து உனக்கான நல்லதை செய்து கொள்ள தயாராய்க்கோ என் செல்வமே.
சில பேர் உன் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கலாம். சில பேர் உன்கிட்ட அமைதியாகவே இருந்து உனக்கு நல்லது செய்கிறவங்களா இருக்கலாம். நீ பல சமயங்களில் உன்னை சுற்றி இருக்கவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் எல்லார்கிட்டையும் கத்துற, எல்லாரையும் எடுச்செறிந்து பேசுகிற. என்ன பேசுகிறோன்னு கூட தெரியாத அளவுக்கு வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறமா மனசுக்குள்ளேயே நீ அழுகுவதும் வருத்தப்படுவதும் மனசுடைஞ்சு போவதும் வேதனைப்படுறதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். எப்பவும் இப்படி பேசிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலே கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருப்பது தானே உனக்கு சரியாக இருக்கும். மற்றவங்க கிட்ட போய் நீ ஒருபோதும் உன்னை பற்றிய தன்னிலை விளக்கம் கொடுக்க வேணாம். ஏன்னா உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறவங்களுக்கு உன்னை பற்றிய விளக்கம் தேவையற்றது. உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன், நீ தப்பான ஆள்தான் உறுதியாக நினைப்பவர்களுக்கு நீ என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல. அதனால் நீ எப்போதும் யாரையும் எதற்காகவும் நாடி போகாமல் அவங்ககிட்ட எதையும் விளக்கம் சொல்லாமல் நீயாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னுடைய குறை, குற்றம், கவலை, பிரச்சனைன்னு எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கேன்றதை நம்பு. நீ உயிராய் நினைத்த மனிதர்கள் எல்லாம் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத. உன் அப்பன் முருகன் உனக்கு உயிருக்கு உயிராக இருந்து உனக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். நான் ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே. அதே போல் நான் உனக்கு கொடுக்க விரும்பாததை வேறு யாராலும் உன் கைகளில் வந்து கொடுக்கவும் முடியாது. இன்று முதல் உன் வாழ்வில் ஒளி பரவும். நீ நினச்சதெல்லாம் நடந்து நீ கேட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகுது. உனக்காக உன் அப்பன் முருகன் நான் உன் கூடவே இருந்து உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும். உன் துயரங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்க போகுது. என் பரிபூரண ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை வழி நடத்தி செல்லும். இனிமே நீ யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்கனா வேணாம். காலம் உனக்காக காத்திருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் கடமைகளையும் வேலைகளையும் செஞ்சு முன்னேறதுக்கான வழியை பாரு. காலம் பொன் போன்றது, அதை இழந்துட்டா மீண்டும் பெற முடியாது என் செல்வமே. சில நாட்களாகவே நான் செஞ்ச விஷயங்கள் உனக்கு புரியலேனாலும் கூடிய விரைவில் அது உன்னை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உன் கைகளை வந்து தரப்போகுது. எப்போதுமே நீ இத்தனை நாளாக கஷ்டத்தையும் கர்ம வினைகளையும் மட்டும்தானே பார்த்த. இப்போது என்னுடைய நன்மையை பார்க்க போற. நான் செய்ய போகிற அற்புதத்தை உணரப் போற. உன் வாழ்க்கை சூழ்நிலையவே அப்படியே உனக்கு சாதகமாக நான் மாற்ற போகிறேன் செல்வமே. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்வில் பெருமை வந்து சேரும். நீ பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பொறுமையாக கையாள கற்றுக்கோ. கோபப்படும் போது அமைதியாக இருக்கணும். அன்பில் நல்லா அள்ளி கொடுக்குற வள்ளலாக இருக்கணும். எப்போதும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் யாராவது உன்னை குற்றம் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதை நினச்சி நீ மனசு வெம்பி போகாதே. எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போ தேடி போறியோ அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். என் அன்பு பிள்ளையானனே, ஒருபோதும் மனம் வருந்தாதே. உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன் என் செல்வமே. ஆனால் நல்லதோ கெட்டதோ எல்லாமே உடனுக்குடன் நடக்கணும்னு நினைக்காத. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை கூடிய சீக்கிரம் நடத்தி கொடுப்பேன். உனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கான கெட்டதையும் கூடிய சீக்கிரம் நடத்தி முடிப்பேன். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கப்பார் என் செல்வமே. தாமதமானாலும் நிச்சயமாக தர்மம் வெல்லும். உனக்கான நீதியும் நியாயமும் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். நீ என்னதான் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போனாலும் பிரச்சனைகள் உன்னை விடாமல் வழிய வந்து துரத்தி உனக்கு கவலையை கொடுக்கறது எனக்கு தெரியும் என் செல்வமே. உன்னை படைச்ச நானே சொல்கிறேன், கண்டிப்பாக நீ உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழதான் போகிற. உன் தன்மானமும் தைரியமும் துணிவும் ஒருபோதும் உன்னை தோற்க விடாது. யாரெல்லாம் உன்னை அவமதிச்சாங்களோ அவங்க முன்னாலேயே நீ வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் என் செல்வமே.
யாராவது உன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசினாலே, கொஞ்சம் சிரித்து பேசினாலே உடனே முழுவதுமாக அவர்களை நம்பி உன்னை பற்றின எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டு அவங்க மேலே பாசமும் காட்டுற. ஆனால் அவங்க பாசம் காட்டுறதுக்கு பதிலாக பல மடங்கு வேஷம் போடுறவங்களா இருக்காங்கன்றது தெரிய வரும்போது அதை நம்ப முடியாமல் ஏற்றுக்க முடியாமல் நீ தவிக்கிறதெல்லாம் போதும் என் செல்வமே. இனிமேலாவது யாரையும் முழுசா நம்பாம, யாரையும் நல்லவங்க நினைக்காம, உன் வாழ்க்கையில் உன்னை நீ உயர்வாகவும் சிறப்பாகவும் நினச்சிக்கிட்டு எல்லாவற்றையும் நீயே செய்ய பழகு. உன்னுடைய ரகசியத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் யாரிடமும் சொல்ல வேணாம். நீ உன்னை நம்பும்போது, உன் உழைப்பையும் முயற்சியையும் நம்பும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையான உனக்கு வசதியான செல்வமயமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய ஒவ்வொரு உழைப்பையும் நீ சேமிப்பாக மாற்று. உழைப்பின் மூலமாக கிடைக்கிற பலனை எல்லாம் நீ நல்லபடியாக சேர்த்து வச்சு உன் வாழ்க்கையை உயர்த்த பழகிக்கோ. தேவைக்கு செலவு செஞ்சு மிச்சத்தையெல்லாம் சேமித்து வைக்கும்போது அது உன் வாழ்க்கையவே மாற்றிடும் என் செல்வமே. எப்போதும் உன்னுடைய குடும்பத்துக்காகவே ஓடி ஆடி உழைக்கக்கூடிய, குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கானதையெல்லாம் நான் பார்த்து பார்த்து நிச்சயமாக செஞ்சு தருவேன். எப்போவுமே ஆத்திரப்பட்டு பேசாமல், அவசரப்பட்டு பேசாமல், பொறுமையாக பக்குவமாக நிதானமாக பேச பழகு. கோபத்தில் வர்ற வார்த்தையும் அவசரப்பட்டு விடுகிற கண்ணீரும் வீணா போயிடுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எதை பேசினாலும் ஒன்றுக்கு பல தடவை மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அப்புறமா பேசிட்டு அப்புறமா அவஸ்தைப்படாதே என் செல்வமே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளும் உன்னுடைய வேண்டுதல்களும் எல்லாமே நிறைவேறி உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழப்போற. எப்பவுமே உன் முகத்தில் புன்னகை தவழ்வதையே நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் உனக்கு தர தயாராக நான் இருக்கும்போது இனி நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உன் துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்கிற எல்லா நற்காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே. ஓ நல்ல மனசுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். நீயும் தயங்கிக்கிட்டே இருக்காம நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பி. விதியில் சதி இருந்தால் அதை அறிவால் தான் வெல்ல முடியும். உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் சரி, உன்னை கூட இருக்கிறவங்க சதி செஞ்சாலும் சரி, உன் புத்திசாலித்தனத்தாலும் திறமையாலும் அதை நிச்சயமாக மாற்ற முடியும். அதுவும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாக